ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா எல்லாம் வாங்கியாந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன். காரில் போகிறப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து அவளை பார்க்க போகிறோம். மேரேஜில் பார்த்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆகுது நேரில் மீட் பண்ணிங்கிறப்போ வீடியோ கால்லாம் பண்ணுவா. இருந்தாலும் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காதுல்ல. நம்ம பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சந்திச்சுக்கிறதுங்கிறது நேர்லங்கிறது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு இடையில கூட கால் பண்ணா. என்ன பண்ணுற என்னன்ட்டு மெசேஜ் பண்ணா, கால் பண்ணா. நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. சரி நேரில் போயிட்டு சர்ப்ரைஸாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் அப்புறம் கார் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நின்னதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அப்போ தான் வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்தாங்க. அவங்களுக்கு 11 மணிக்கு தான் வேலைங்கிறனால அப்போ தான் வந்தாங்க வெளியில். அவங்க உடனே "ஏய் சந்தியா, அவன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "திவ்யா வந்திருக்காங்க பாரு" அப்படின்னோடனே அவள் உடனே வேகமாக வந்தா. உடனே ஹஸ்பண்ட் "மெதுவாக வா மெதுவாக வா" அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இப்போ 5 மந்த் ஆகியிருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக வா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 செகண்ட்ஸில் அவர் கிளம்பிட்டார். "நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கங்க. நான் வந்துடுவேன். ஈவினிங் 4:00 தான் வருவேன். நீங்கள் லேட்டாக போகலாம் வீட்டுக்கு. நான் கார் புக் பண்ணி போயிடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அவங்க மாமியார் அவங்க நாத்தனார் வீட்டுக்கு ஏதோ விசேஷத்துக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு அப்புறம் "வா உள்ளார" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவளுக்கு கொடுத்தேன். "ஏன் இவ்வளோதும் வாங்கிட்டு வரேன்? என்னால் சாப்பிடலாம் முடியல அந்த அளவுக்குலாம். நானே பாதி இது அவங்க வாங்கிட்டு வந்ததே அப்படியே டைனிங் டேபிளில் கிடக்கு பாரு" அப்படிங்கிற மாதிரி காமிச்சா. அவங்க "நீ வாங்கிட்டு வரது சாப்பிட்றியோ இல்லையோ, நான் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நீ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நீ சாப்பிடணும் பார்த்துக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழைய விஷயங்கள், அதுக்கப்புறம் காலேஜ் நடந்த விஷயங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யார் யாருக்கு மேரேஜ் என்ன ஏதுன்னு அதை பற்றியான ஒரு டிஸ்கஷனுங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஓரளவு இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ 2 வருஷமாக வேலைக்கு போய் சேர்ந்ததுலேருந்து யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்காக இருக்கட்டும், இப்போ மேரேஜுக்கு மட்டும் தான் போனதுன்னு, மற்ற கிளாஸில் பசங்கள்லாம் மேரேஜுக்கு இது பண்ணாலுமே ரிசப்ஷன்லாம் வேறு இடத்துல இருக்கும். அதுலேயுமே மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கிறது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவ வர முடியாது, சிலப்போ நான் மட்டும் போவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருந்தோன்னே அவன் என்ன கேட்டா, "என்ன மேரேஜ் என்ன இப்போனாச்சும் யோசிச்சிருக்கியா? இல்லை வேலை வேலைன்ட்டு அதிலே இருக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டான். "இல்லை, இப்போ அண்ணன் ஒரு மாப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. உனக்கும் தெரிஞ்சவர் தான், பார்த்துருப்ப" அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, "யார் என்ன நம்ம கிளாஸா?" அப்படி இப்படின்னு கேட்டான். "இல்லை இல்லை நம்ம காலேஜா" அப்படின்னா. "இல்லை அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இங்கே" அப்படின்னோடனே உடனே "யார்?" அப்படின்னோடனே, "அண்ணன் வருவார்ல, உங்கள் வீட்லேருந்து ஒரு 3 வீடு தள்ளி இருக்குல்லடி, ராஜேஷ் அவரை தான் சொல்கிறாங்க" அப்படின்னோடனே, "ஏய் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷப்பட்டா. ஏன்னா ரொம்ப நல்ல டைப் அவர். என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அவர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானே அவர். அவங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க போல இருக்கு. அதனால் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ ஏதோ கூட ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். சில விஷயங்களை நம்மளுக்கு உடனே இது பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான இது இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. "அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் திவ்யா. ரொம்ப நல்ல டைப் அவங்க. எனக்கு தெரியும். அவங்களோட தங்கச்சியும் மும்பையில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க எப்பயாச்சும் தான் வருவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா வேலை பார்க்குறாரு. சொந்த வீடு தானே, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லபடியாக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னோன்னே, நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். உனக்கு தெரியாது சில விஷயங்கள். அண்ணன் என்கிட்ட கேட்டிருக்காரு. நான் ஆனால் இன்னும் டிசைட் பண்ணலை. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் இப்படியெல்லாம் நீ சொல்லிகிட்ருக்க? யோசிக்கிறதுக்கு இது எதுலேயுமே ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நல்லவர், நல்லா வேலை பார்க்குறாரு. நீ இப்போ ஒரு எவ்வளோ உனக்கு சேலரி வாங்குற? 25,000 வாங்குறியா? அவர் கிட்டத்தட்ட 70,000த்துக்கு மேலேயே வாங்கலாம். 1,00,000 வரைக்கும் வாங்கலாம். நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அப்படி இருக்கவருக்கு நீ ஓகே சொல்கிறதுல தப்பே கிடையாது என்னை பொறுத்தளவில் அப்படின்னோடனே, "இல்லை நான் வேலைக்காக மட்டும் இல்லை, எனக்கும் பர்சனலாக அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே இதாக இருக்கும்" அப்படின்னேன்.
அப்படின்னோன்னே, "சரி வா நான் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். இங்கேருந்து 3 வீடு தானே. அவங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு தான் உன்ன தெரியாதுல்ல. சும்மா போயிட்டு வருவோம் வரியா?" அப்படின்னோன்னே, "நான் வரல" அப்படின்னேன்.